ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷாட் நேம் மை டியர் ஸ்வீட் ஹார்ட் ஆர்மிஸ். வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம இருக்கான்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது திடீர்னு யாரோ கை மட்டும் தெரியுது. கை கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்குது, டேட்டோலாம் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியே பக்கத்தில் வருதா அந்த கை சும்மா இல்லாமல் நம்ம வீயோட டிஷர்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகுது. வீக்கு படப்படன்னு இருக்கு. அதை எடுக்கவும் முடியல, திட்டவும் முடியல. அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். அந்த கை மட்டும்தான் தெரியுதா. அப்போது அந்த கை இருக்குல்ல, கரெக்டாக அவன் நிப்பிள் இருக்கு இல்லையா, அங்கே போய் அப்படியே பிஞ்ச் பண்ணுது. உனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் எந்திரிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் கனவு. அடிச்சே என்னடா வெறும் கனவு. ஆமாம், யார் அந்த பையன், யார் இது? அவன் பாட்டுக்கு வந்து கிள்றான். யாராக இருக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்தது கூட இல்லையே இந்த மாதிரி அது கையை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இல்லை இது வெறும் கனவு தான் கனவு தான் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடிச்சுக்கிறான். அது இப்போ அப்படியே அந்த டே முடியுதா? ஆஹா, போகவே மாட்டேது. மைண்டு ஃபுல்லாக அந்த கையிலே இருக்குது. அந்த கையை நான் கண்டுபிடிச்சி ஆகணும், அவன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கானா. அப்போ யாரோ பின்னாடி வந்து இவையோட கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு மியூசிக் கொடுத்துட்ருக்காங்களா. அடே யாருடா அது மியூசிக் கொடுக்கறது, கையை ஒழுங்கா எடுத்து தொலையா அப்படின்ற மாதிரி கத்துறானா. ஹே, எதுக்கு கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், யார் இந்த வயசை நான் கேட்டதில்லையே, வித்தியாசமாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். அதுவா பேபி, நீ என்னை மறந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எதை பேபியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயோ ஸ்வீட் ஹார்ட், நீ என்னை மறந்துட்டதானா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அடே யாருடா நீ, கையை எடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் கையை இப்படி எடுத்து விட்டுறானா. பார்த்தா கையை மட்டும் தெரியுது. அந்த கையில் டாட்டோ இருக்குது. அவன் கனவுல வந்தா அதே கை. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். இது 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 இல்லை, நான் ஃபேஸை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் டக்குன்னு டிஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கா டே யாரா அது, ஒருவேளை இதுவும் கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கனவு தான் சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சிக்கிறானா. ஐயோ ஸ்வீட் ஹார்ட், நீ எதுக்கு அப்படி அடிச்சிக்கிற? நீ அடிச்சிக்கிறது எனக்கு வலிக்குது, வேணும்னா நீ என்ன அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல. அதான் என்ன அடிக்கிறியான்னு கேட்டேன் அப்படின்றான். ஹே, நீ தப்பு தப்பாக பேசிகிட்ருக்க, ஒழுங்கா போ அப்படின்றான். ஹே, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கேட்கல, நார்மலாக என்னை கன்னத்தில் அடி அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்றானா. நான் உன் ஃபேஸை பார்க்கணும் அப்படின்றான். இப்போ தான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், என் ஃபேஸை பார்க்கணுமா, அவ்வளோ ஆர்வமாக இருக்கியா என்ன பார்க்க? ஆனால் கண்டிப்பாக உன்னால் எனக்கு இன்றைக்கி பார்க்க முடியாது, இன்னொரு நாள் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாஸ்க்கு போட்டுக்கிறான். அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகிடுறானா. வீக்கா கடுப்பாது. டே, கனவுலேயும் வந்து தொல்லை பண்ணுற, நேர்லேயும் வந்து தொல்லை பண்ணுறியா, என்னால் உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி கடுப்பாக இருக்குது. வந்து அப்படியே மறுபடியும் போயிட்டுருக்கானா. கரெக்டாக வியோட கம்பெனி பஸ் வருது. அதில் ஏறி அங்கேருந்து கிளம்புறான். ஃபுல்லாக மைண்டு அங்கேயே தான் இருக்குது. அவன் யாராக இருக்கும் அப்படின்னு கத்துறானா. பக்கத்தில் இருக்கவங்களாம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் கனவு நினச்சிட்டு இப்படி கத்தி பேசி தொலைகிறேனே அப்படின்றானா. பக்கத்தில் தான் ஃப்ரெண்டு இருக்கான். டே என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கத்துற அப்படின்றான். டே நான் உன்ட்ட ஒன்று சொல்லுவான், ஆனால் அதை நம்ப மாட்டேன் அப்படின்றான். நம்புற மாதிரி சொல்லு, நம்புறேன் அப்படின்றானா. போடா நான் உன்ட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்றானா. இல்லை நான் சொல்கிறேன், உனக்கு நான் சொல்கிற மாதிரி டேட்டோலாம் போட்டு ஏதாவது கையை பார்த்துருக்கியான்னு சொல்லு அப்படின்றான். சரிடா அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி டேட்டோ போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி காட்டுறான். ஆனால் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் குழந்த மாதிரி இருக்கா. ஏய் இப்போல்லாம் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன், நான் இது எங்கேன்னு போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்குறான். டேய் பாருடா, இது எனக்கு நான் கிளியராக பார்க்கல, ஆனால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதை விட வேறு ஏதாவது சொல்ல வந்தியா, அப்படி என்ன அப்படின்னு கேட்குறான். அதான்டா இந்த கை வந்து எனக்கு கனவுல அப்படி பண்ணிச்சுடா அப்படின்னு கேட்குறான். எப்படிடா பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறானா. அது வந்து என் டிஷர்ட் அப்படின்றானா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான். சொல்லுவி அப்படின்றானா. இல்லை நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. டேய் நான் உன் ஃப்ரெண்டு தானே, சொல்லு அப்படின்றானா. இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். என்னடா இப்படி ஒரு கனவு உனக்கு வந்திருக்கு, அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லணும், அது நீ கேட்டால் ஷாக் ஆகிடுவேன் அப்படின்றானா. அதே கை இருக்குல்ல, நான் நடந்து வரப்போ அதான் ரியல்லையே அப்படி பண்ணிச்சுடா. என்னை ஸ்வீட் ஹார்ட்டுன்னு சொல்லிச்சு, டார்லிங் சொல்லிச்சு, ஆனால் இந்த வாய்ஸை நான் கேட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்றானா. அப்போது எனக்கு தெரிஞ்ச அந்த பர்சன் உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், எதிர்ச்சியாக நீ பார்த்துருப்ப, அதுவும் அந்த கையை நோட் பண்ணியிருப்ப.
ஒரு வேளை அதனால வந்திருக்கும். ஆனா திடீர்னு அந்த பெர்சன் எப்படி இப்படி வந்து சொல்லுவாங்கன்னு எனக்கு அதான் டவுட்டா இருக்குடா அப்படின்றானா. எனக்கு என்னமோ அந்த பெர்சனுக்கு உன் மேல லவ் இருக்க மாட்டிருக்கு. அத கூட அப்படி நோட் பண்ணியிருக்கலாம். கனவுல வந்திருக்கலாம் அப்படின்றானா. அட போடா! நீ அதுக்கு மேல குழப்பி விட்ற. நான் தான் அப்படி ஒரு கைய பார்த்ததே இல்லையே அப்படின்றானா. சரி, சரி. வா போலாம். அத மறந்துரு. திருப்பி அவன பார்க்கும்போது, "நீ யாரு?" அப்படின்னு கேளு. இல்லாட்டி ஃபேஸ பார்த்துருடா. அத பார்க்கறதுக்குள்ள தான்டா அவன் மாஸ்க்க போட்டு தொலைஞ்சர்றான் அப்படின்ற மாரி சொல்றானா. சரி விடு. நீ வரைஞ்சிருக்கல்ல, இந்த டிராயிங்க நானும் பார்த்து யார் கையில அப்படி இருக்குன்னு நோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்ப கம்பெனிக்குள்ள போறானுங்க. 2 பேருமே எல்லாத்து கையில இருக்க அந்த டாட்டூஸ தான் பார்க்குறாங்க. பட் யார் கையிலயும் இந்த மாரி வித்தியாசமான டாட்டூ கிடையாதா? அதனால எல்லாமே குழம்பி போறாங்க. இதுக்கப்புறம் வீல அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். கரெக்ட்டா வியோட மேனேஜர் வராங்க. "என்ன வி ஏதோ திங்கிங்ல இருக்க போல." "ஆமா என்ன பண்றது? எனக்கு வந்த கனவு அப்படி, நடந்த விஷயமும் அப்படி" அப்படின்றானா. "என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நான் உன்கிட்ட ஒரு டிராயிங் காட்டுறேன். இந்த மாதிரி யாராவது கை இருக்கான்னு எனக்கு சொல்றீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறானா. "சரி குடு" அப்படின்ற மாரி அவன் காட்டுறான். பார்த்தா, "ஏய் இத நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே" அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. "எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? எங்க?" அப்படின்னு கேட்குறான். "ஏய் ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்கு நம்ம பார்ட்டிக்கு போனோம் ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். "ஆ என்ன பார்ட்டி?" "அதான் நம்ம சிஇஓ கூட புதுசா வந்திருக்காங்க. அவரோட பார்ட்டிக்கு தான் போலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் போனோம் ஞாபகம் இருக்கா? அந்த அன்னைக்கு நல்லா குடிச்சுட்டேன். கரெக்ட்டா சிஇஓ வந்தாரு. ஆனா நீ மயங்கிட்டடா" அப்படின்ற மாரி சொல்றானா. ஐயோ! என்னடா எனக்கே தெரியாமலாம் நடந்திருக்கு. ஏய் நான் அப்பயே சொன்னேன்லடா, நீ அவன பார்த்துருப்ப. அதனால தான் உனக்கு அந்த கை கனவுல வந்திருக்கு. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற மாரி ஃப்ரெண்டு கேட்குறான். நான் அன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு வரவே இல்லையே. என்னாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறானா. அந்த மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, நீ ரொம்ப குடிச்சிருந்தியா? அது நீ அப்ப அந்த சிஇஓ பக்கத்துல தான் இருந்த. அந்த சிஇஓ போட்டு கொஞ்சிட்டே இருந்தடா. அவருமே உன்ன பார்த்துட்டு தான் சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. நானுமே மட்டையாயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லடா அப்படின்னு சொல்றானா. எனக்கு தெரிஞ்சு நீ உனக்கு வந்த கனவெல்லாம் பார்த்தா அது கனவு கிடையாது போலயே. நிஜமா நடந்திருக்க மாட்டிருக்கே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றானா. அப்ப மேனேஜர்ல இவனுங்கள விட ஆர்வமா இருக்காரு. என்ன கனவு? என்ன கனவு? அப்படின்ற மாரி கேட்குறானா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்றானா. டேய் நான் உன் மேனேஜரு. என்னவே எதிர்த்து பேசுறியா நீ? அப்போ அந்த சிஇஓக்கும் எனக்கும் ஏதோ ஆகியிருக்கு. ஆ ஒரு வேளை அப்படி இப்படின்னு எதுவுமோ போட்டு மனசு குழப்பிக்கிறானா. அப்பதான் கரெக்ட்டா நம்ம வி இருக்கான் இல்லையா? அவன சிஇஓ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இவனுக்கா பக்குன்னு இருக்கு. அதுக்கு மேல பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு, "டேய் டேய் பார்க்க போற, உன் கனவு கண்ணன பார்க்க போற" அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்கானா. "வாய கொஞ்சம் மூடுறியா?" அப்படின்றான். சரி இப்ப வி இருக்கான் இல்லையா? அவன் பதட்டமா சிஇஓ ரூம்குள்ள போறான். அவர்ல அப்படியே கோவமா உட்காந்துருக்காரு. சொல்லுங்க என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, நீ பார்க்குற வேலை சரியில்லையே" அப்படின்னு மிரட்டுறானா. "நீங்க எத பத்தி கேட்குறீங்க?" "ஆ அதுவா, நீ பார்த்துட்டு இருக்கியே அந்த வேலை தான்" அப்படின்றான். "நீங்க என்ன எத பத்தி சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க." "நீங்க வேலைக்கு வந்திருக்க, மத்த எல்லாத்துக்கிட்டயும் பேசுறதுக்கு" இவன் கோவமா பேசுறான். அது வந்து ஒர்க் விஷயம்." "ஹேய் ஒர்க் விஷயமா நீ பேசுனியா? இங்க ஒர்க் விஷயமா பேசுனியா?" அப்படின்னு மிரட்டுறானா. "ஐயய்யோ! நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் நான் என்னோட விஷயமா தான் பேசினேன். என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் அப்படி பேச மாட்டேன்" அப்படின்றான். "சரி கிளம்பு. இதுக்கப்புறம் யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அவ்வளதான்." இப்ப அப்படியே அந்த சிஇஓல எழுந்து வந்து கைய பிடிச்சு இழுத்து, "இங்க பாரு. இதுக்கப்புறம் வேலைக்கு வந்தோமா, ஒழுங்கா பார்த்தோமா, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோமா, அப்படியே கிளம்பணும். நடுவுல யார்கிட்டயாவது பேசிட்டு, அரட்டை அடிச்சுட்டு அந்த மாரி இருந்தேன்னு வச்சுக்கவேன், அப்புறம் நான் யாருன்றத காட்ட வேண்டியிருக்கும். பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த கைய காட்டுறான். அவன் வியுமே நோட் பண்றானா. அப்ப அது இவன் தானா? அப்ப நம்ம கனவுல வந்து எதுவுமே கனவு கிடையாது. அது எல்லாம் நிஜம். அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? இவர்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் அப்படின்றானா. இங்க இந்த இடத்துல நான் மட்டும் தான் கொஸ்டின் கேட்பேன். நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்க கொஸ்டினுக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. வெளியே கிளம்பு அப்படின்னு மிரட்டுறான். விவேக்கு கடுப்பா இருக்கு. ஸோ அங்கேருந்து கிளம்பி வரானா. இருந்தாலும் ரொம்ப தான் ஓவரா பண்றான். நான் என் விஷயம் தானே கேட்க வந்தேன். அவன் சொல்றதும் கரெக்ட்டு தான். இங்க ஒர்க் விஷயம் இல்ல. ஒர்க் விஷயம் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்பதான் அவனுக்கு தோணுது. இவன் என்ன வேலைக்கு வந்தோமா, ஒர்க்க பார்த்தோமா, அவன பார்த்த மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு போறான். எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பலாங்கும்போது, ஐயய்யோ! இங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த பைத்தியக்காரன் பார்ப்பான். இல்ல நம்ம கம்முனு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க்க தான் பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு வேற நடுவுல வேற வரானா. "டேய் என்னடா ஆச்சு? என்னடா சொன்னாரு அவரு?" அப்படின்னு கேட்குறான். "ஒண்ணும் சொல்லல" அப்படின்றானா. இதுக்கப்புறம் சாப்பிடுற டைம் வருது. எல்லாம் கேன்டீன் போறாங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்டு பேசுறான்.
என்னடாச்சு சொல்லுடான்றானா, இப்போ சொல்லலாம்ல, ஒர்க் டைமில் தானே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். டேய் அவன் இப்படி பண்ணுறான்டா அப்படி பண்ணுறான்டா, அவன் என்னடா பைத்தியக்காரனாடா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கு மேனேஜர் இருக்கால, டேய் டேய் அவன் பைத்தியக்காரலாம் இல்லை, அவன் பைத்தியம் தான், வீ மேலே பைத்தியமாக இருப்பானாட்டிருக்கு. எனக்கு என்னமோ அன்னைக்கு அவன் வந்தப்போ வீ கூட தான்டா க்ளோஸாக இருந்தான், எனக்கு முன்ன நல்லா தெரியுது. வீ கூட அவன்கிட்ட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான்டா அப்படின்றானா. அப்போதான் வீக்கு ஞாபகமே வருது. அட ஆமால்ல, அவர் பேர் கூட என்கிட்ட சொன்னாருடா அப்படின்றானா. ஆ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்றான். அப்பதான் முன்னாடி வந்து அதை யோசிச்சு பார்க்குறான். நம்ம நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்போ க்யூட்டாக குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த சிஇஓக்கு கீழே போய் உட்காந்துட்டு என் கன்னத்தில் கையை வைங்களேன், என் கன்னத்தில் கையை வைங்களேன் அப்படின்ட்டு இருப்பான். நம்ம எப்பவுமே பார்த்துருப்பாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறானா, ப்ளீஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா. அவன் அப்படி கெஞ்சி கேட்குறது நம்ம சிஇஓக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் அப்படி கன்னத்தில் கை வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ கேட்டிருப்பானா. அதுக்கு நம்ம வீல எனக்கு உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பானா. என் நேம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டிருப்பான். இல்லை சொல்லுங்க, எனக்கு உங்கள் நேம் தெரியணும் அப்படின்ட்டு இருப்பான். அப்போ தான் அவனும் சொல்லியிருப்பான், என்னோட நேம் ஜங்குக். சரி உன் பேர் சொல்லு அப்படின்னு கேட்பானா. என்னோட பேர் தயாங், நீங்கள் என்ன வீன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி வி, ஆமாம் உனக்கு வீட்டுக்கு போகணும் டைம் ஆச்சு, ஓவராக குடிச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் நிறையா குடிக்க மாட்டேன், இன்னைக்கு தான் ஓவராக கம்மியாக குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். இதுக்கப்புறம் ஜேகேவுமே சுற்றி முற்றி பார்த்துருப்பான். எல்லாருமே ட்ரிங்க்ஸில் அப்படி இப்படி கிடப்பானுங்களா, எல்லாம் அவங்க வந்தவங்கள ஒரு சிலர் தூக்கிட்டு போகிறாங்க. வீக்கு தான் யாருமே இல்லை, ஏன்னா வீயோட ஃப்ரெண்டுமே இங்கே இல்லை இல்லையா. ஸோ அப்படியே வீ படுத்துருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேகே வியா அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே நம்ம ஜேகே கம்முன்னு தான் இருந்திருப்பான். வீல அவன் தான் சும்மா இல்லாமல் நீ என் கூட இன்னைக்கு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பான். என்ன சொல்கிற எனக்கு புரியல, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, ஒழுங்காக வந்து படுவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பான் ஜேகே. ஆ நான் படுக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பானா. என்ன தரணும், எனக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்னத்துக்கு கையை வச்சுட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பானா. இது பார்க்க பார்க்க ஜேகே வாழையை கண்ட்ரோல் பண்ண முடியல. டே கம்முனு இருடா அப்படின்றான். இல்லை இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிருப்பான். அப்போது வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேட்டிருப்பானா ஜேகேல. ஐயோ இவனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிற ரூமுக்குமே கூப்பிட்டு போயிருப்பானா. அந்த இடத்துல தான் வீ சும்மா இல்லாமல் அந்த டேப்பை பிடிச்சி ஆன் பண்ணி விட்டுறது, ஷாம்பு பாட்டில் இருக்கும் அதை தலைக்கு கொட்டுறேன்னு கீழே கொட்டி விட்டுறது, அது மூலமாக அப்படியே வலிக்கு விழுந்தது, டக்குனு ஜேகே வந்து பிடிச்சது, இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருதா. ஐயையோ அவர் வீட்டுக்குள்ளே போய் நான் என்ன நாட்டகாசம் பண்ணியிருக்கேன், இதனால தான் அவர் அவ்வளோ கோபமாக இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு வீ தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். என்னடாச்சு அப்படின்னு கேட்குறானுங்களா. ஐயோ அன்னைக்கு அப்பெல்லாம் நடந்துச்சுடா அப்படின்றானா. எப்படிடா நடந்துச்சு அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதுதான் நான் ஒரு வீட்டில் போய் செம்மையாக அட்டகாசம் பண்ணியிருக்கேன், அந்த ஷாம்பு எவ்வளோ காஸ்ட்லி, அதெல்லாம் போட்டு இப்படி என்னென்னமோ ஸ்பாயில் பண்ணியிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ அவர் கோவப்படுறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் என் கனவுல வந்தது அது எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை அப்படின்றானா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அது அவருக்கு தான் தெரியும். பாவம் அவரை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணியிருக்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்க போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பயமூற்றி விட்டுட்ருக்கானுங்களா. அவனுக்கு அதுக்கு மேலே இருக்குது. கரெக்டாக நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுமே சாப்பிட்றதுக்காக கேன்டீன் வரான். வரும்போது எல்லாருமே அந்த வணக்கம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வீட்டுக்குன்னு எழுந்து ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறானா. ஜேகே திரும்புகிறான், அப்படியே முறைச்சிட்ருக்கான். என்ன அப்படின்னு கேட்குறான். நான் அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றானா. அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. மறுபடியும் ஜேகே மறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் என்ன இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கான், இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது. இவன் தானே சொன்னான் ஒர்க் டைமில் ஒர்க் விஷயத்தை பார்க்கணும், மற்ற டைமில் என்ன பண்ணிக்கோன்னு, அப்புறம் ஏன் அவன் நார்மலாக இருக்க மாட்டான், இவனும் ஒரு மனுஷன் தானேடா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்களா. எனக்கு தெரிஞ்ச அவன் மனுஷன்லாம் இல்லை டெவில் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை அவங்களும் இழுத்துட்ருக்கானுங்க. பாவம் இந்த ஏஞ்சல் போய் அந்த டெவில் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இழுத்துட்ருக்கானுங்களா. வீக கடுப்பாக இருக்கு மறுபடி. சரி இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் வரமாட்டான்னு நினைக்கிறேன், அதான் என்னை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஜாலியாக அங்கே பேசிகிட்டு இருக்கானுங்களா. இதை ஜேகே நோட் பண்ணுறான். அவனுக்கு கடுப்பாகுது. அவன் என்ன சொல்லியிருப்பான், மற்றவங்கக்கிட்ட அரட்டை அடிக்கக்கூடாது, வரோமா வேலையை பார்க்குறோமா என்ன பார்க்குறோமா போகணுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பான் இல்லையா. ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க பார்க்க கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே அந்த டே முடியுது. நாளைக்கு பார்த்துக்கிறேன் அவனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. 2 பேரும் அடிக்கடி பார்த்துப்பாங்க. பட் ஜேகே வரும் மறைச்சிட்டே இருக்கிறது, வி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்கிட்டு போகிறது, அந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பானுங்களா. ஒரு டைமு லிஃப்ட்டில் வி போகலான்னு போகும்போது
ஜேகே வரதை பார்த்துட்டு ஐயோ தேவையில்லப்பா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலான்னு போவானா, டக்குன்னு ஜேகே உள்ளே பிடிச்சி இழுத்துருப்பான். அம்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறானா, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஆமாம் என்னண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹேய் என்கிட்ட ஒரு ரெஸ்பெக்டாக பேசணும் உனக்கு தெரியாதா அப்படின்றானா. நீங்கள் என்னைக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க? நான் ஒர்க் டைமில் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ என்ன சொன்னீங்க, ஒர்க் டைமில் வந்தோமா ஒர்க்கு பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும்னு, அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு போய் கேட்குறானா. அதை மட்டுமா நீ பண்ண, அன்றைக்கி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தியா, அது என்ன அப்படின்னு கேட்குறான். என்னைக்கு நான் ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லையே. கேன்டீனில் நீங்கள் தானே சொன்னீங்க ஆஃபீஸ் டைமில் இப்படி பண்ணணுன்னு, கேன்டீன் டைமில் அப்படி பண்ணணுன்னு சொல்லவே இல்லையே. ஜேகே கடுப்பாகுது, செவுத்தில் பிடிச்சிட்டு தள்ளி விட்டு, இங்கே பாரு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சொன்னது ஆஃபீஸ் டைமில் மட்டும் கிடையாது, எல்லா டைம்லையும் மற்றவங்க கிட்டே இருந்து விலகி ஏறு, யார் பக்கத்துலேயும் நீ போகக்கூடாது. அப்புறம் உனக்கு நைட்டு என்ன இருந்துச்சோ அதை திருப்பி இங்கே பண்ண வேண்டியா இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ணுறதுனாலும் எனக்கு ஓகே தான். வீலை பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குற, புரிஞ்சிச்சா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. அன்றைக்கி என்ன நடந்துச்சு? நாங்கள் வீட்டில் வந்து ஷாம்பு பாட்டில் கொட்டினேன் அதுவா? ஓ உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கணுமே. அதுக்கப்புறம் நான் வழுக்கி விழுந்துட்டேன், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பண்ணது உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்போ உன் ட்ரெஸ்லாம் எங்கே போச்சு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறானா. ஐயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இல்லை இல்லை போகணுன்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட் பட்டன் இருக்கும் இல்லையா, அது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது டக்குன்னு ஜேகேல வீயை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாரு நான் அன்றைக்கி பண்ண வேண்டியதை மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கோம், ஸோ கம்முன்று இதுக்கப்புறம் யாரு கூடயாவது ஒன்றா இருக்கிறத பார்த்தேன் ஸ்வீட் ஹார்ட் அப்படி கூப்பிட்றத, உனக்கு மட்டும் தனியாக தெரிஞ்சு கூப்பிட்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கூப்பிட வேண்டி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்றான். இல்லை இல்லை நான் யார்கிட்டையும் பழக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது, 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. இப்போ கரெக்டாக அந்த மேனேஜரும் ஃப்ரெண்டும் வராங்களா. அவனுங்க 2 பேரும் கப்பல் மாதிரி சுற்றிட்டு அலையிறானுங்க. இதை பார்க்குறான், என்ன இவனுங்க 2 பேரும் கப்பல் ஆகிட்டானுங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்கானா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்காக வேலையை போய் பாரு அப்படின்னு ஜேகே மிரட்டுறான். இல்லை இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. அப்போ கரெக்டாக மேனேஜர் வராரு. சிஓ சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு, நான் வரேன் அப்படின்றானா. இல்லை இல்லை அதை வீக்கிட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ இந்த மேனேஜர் இருக்கா இல்லையா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு சேலரி கரெக்டாக வந்துடும், அப்புறம் என்னோடய ஆளை பார்க்க வேண்டியது எனக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வீடோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனை மேனேஜருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு இவன் கூட வேலை பார்க்குறதுக்கு அவனை சைட் அடிக்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குஷியாக இருக்குது. வீட்டை போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வீக்கிட்ட போய் கொடுக்குறான். இதை நம்ம சிஓ கிட்ட கொடுத்துருவி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அப்படியான முக்கியமான வேலை இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் தானே போய் கொடுப்பீங்க, நீங்களே போய் கொடுத்துருங்க, என்னால் அவரை பார்க்க முடியாது அப்படின்றானா. இல்லை அவர் தான் ஆர்டர் போட்டிருக்காரு, நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணுன்னு, ஸோ பார்த்துக்க அப்படின்றான். சரி போய் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே போகிறானா. இப்போ ஜேகே உள்ளே இருக்கான். உள்ளே வரலாமா சார் அப்படின்னு கேட்குறானா. வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம இப்படி ஓப்பன் பண்ண ஜேகே வந்து டக்குன்னு விழ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி இருப்பாங்களா. அப்போ அவங்களோட 2 பேரோட அந்த ஜஸ்ட் டச் ஆகுதா. அப்போ வீக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. ஜேகேல் டேய் எதுக்குடா கத்துவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே பிடிச்சி இழுத்துறான். எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றானா. என்ன ஞாபகம் வந்துச்சு? அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தனே, நான் கூட வழுக்கி விழுந்துட்டேன், அப்போ என் மேலே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிங்க, அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டீங்க, நான் அப்படின்றானா. என்ன நீ? நான் உங்கள் மேலே கை காலை போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து எடுத்து விட்டுறீங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு என் மேலே பாஞ்சு வந்து இதுக்கப்புறம் என்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா நீ பண்ணுற வேலைலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் டிஷர்ட்டுக்குள்ளே கையை விட்டீங்க, அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறானா. ஜேகேல டேய் எதுக்குடா இப்போ அழுவுற அப்படின்னு கேட்குறான். என்னோட அனுமதி இல்லாமல் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்றானா. நானும் அப்படி பண்ணோன்னு கேட்டேன், நீ தான் சும்மா இல்லாமல் என்னை உசுப்பேத்திட்டு நோண்டிகிட்டே இருந்த, அப்புறம் எப்படி நான் கம்முன்னு இருப்பேன், அதனால தான் அப்படி பண்ணேன். இப்போ கூட நான் நார்மல் மூடில் தான் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் நீ தான் என்ன அந்த மாதிரி யோசிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறா, திரும்பி வீயோட வெஸ்ட்டு பிடிச்சி இழுத்து டக்குன்னு ஒரு கையை பிடிச்சி செவுத்த மேலே வச்சு அப்படியே க்ளோஸில் நின்றுட்டுருக்கானா. ஆமாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா. அன்றைக்கி நடந்துச்சுல எனக்கு, இன்றைக்கி அதை நீ தான் ஞாபகப்படுத்தி விட்ட, ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் அப்படின்றானா. இல்லை இல்லை எனக்கு பனிஷ்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்றானா. அது எப்படி நான் கொடுக்காம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறான்.
வெயில என்னை விடுன்னு சொல்லிட்டு காலில் இவர் மிதி வைக்கிறானா, என்னவே மிதிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் எடுத்து இவன் கால் மேலே வச்சிடுறானா. நகரக்கூட முடியல வியால. திரும்பி டைட்டாக இப்படி ஹக் பண்ணும்போது அவனோட 2 கையும் ஜேகேவோட கழுத்தில் இப்படி வச்சுருக்கானா. என்ன இன்னும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன பிடிச்சிருக்க, அது எனக்கு வலிக்குது அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். உங்கள் காலை போட்டு என் காலை மிதிக்கிறீங்க அப்படின்றானா. ஐயையோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்புறம் கரெக்டாக டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நார்மலாக்கி விட்டுடுறான். ஸோ இப்போது கரெக்டாக உள்ள அவங்க வராங்களா, அந்த மேனேஜர் தான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறானா. வீலா அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். ஏன்னா அவன் லிப்ஸ்டிக்லாம் அலைஞ்சிருக்கா, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஜேகே டக்குனு குனி அப்படின்னு இருப்பான். ஸோ நம்ம வியுமே அதை பார்த்துட்டு இருக்கும்போது மேனேஜர் உள்ளே வரானா. இந்தோ முக்கியமான ஃபைலு அதை கொடுக்க மறந்துட்டான் அதான் அப்படின்றானா. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறானா. ஸோ அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்து சரி வா ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்றான். என்ன ஒர்க்கு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்றானா. ஒன்றா அதுக்கு கூப்பிடல, நான் முக்கியமான ஒர்க்கு இருந்தோ இது ஆஃபீஸ் ஒர்க்கை சொன்னான் அப்படின்றானா. அப்போ தான் வீக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அவன் சும்மா இருந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே அடிச்சுட்டு வந்து உட்காரானா. இப்போ ஜேகேல முன்னாடி வந்து அவனோட கர்ச்சீப் எடுத்து இங்கே பாரு லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தொடச்சி விட்டு தலையை இப்படி நல்லா பண்ணி விட்டுறானா. அவனுக்கா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. ஏன் உனக்கு பிடிக்கலையா. அது ஆமாம் அப்படின்றானா. பிடிக்கலன்னா அப்போவே என்னை தள்ளி விட்டுருக்க வேண்டியதானே. எங்கே என்னை தள்ளி விட விட்டீங்க, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றான். அப்படியா, அப்போ நீயும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வா, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றானா. ஐயோ இப்படிலாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு ஒர்க்கை பாருங்க அப்படின்றானா. நான் கம்முன்னு தானே இருக்கேன், நீ தானே இப்படி பண்ணுற அப்படின்றானா. ஐயோ ஆமாம் எல்லாம் என் வாயால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே ஜெயிக்க இருக்கான் இல்லையா, ஒர்க்கு பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் வியோட பெண் இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துருது. வி இருக்கான்ல, அதை எடுக்கலான்னு போது டக்குன்னு ஜேகேவோட கால் அப்படி பார்த்துட்ருக்கான். என்னடா கீழே போனோட ரொம்ப நேரமாக ஆளை காணோமேன்னு சொல்லிட்டு ஜேகே குனிகிறான். பார்த்தா வி அவனை தான் பார்த்துட்டு இருக்கானா. என்ன பண்ணுற, என்னத்தை பார்க்குற அப்படின்றானா. இல்லை நான் உங்கள் காலை தான் பார்த்தேன் அப்படின்னா. இதை நான் நம்பணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் காலை தான் பார்த்தேன், ப்ராமிஸாக காலை தான் பார்த்தேன் அப்படின்றானா. அப்படியா, ஏன் தூரமாக வந்து பார்க்குற, பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்றானா. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கும் போது மறுபடியும் ஜேகே உள்ளே வந்து பிடிச்சி மறுபடியும் டையை பிடிச்சி இழுக்கிறானா. என்ன ஸ்வீட் ஹார்ட், மறுபடியும் உனக்கு அது வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றானா. இல்லையே இப்போ நீ தானே கீழே வந்து பார்த்த அப்படின்னு கேட்குறானா. ஐயோ எல்லாம் என்னால் தான், மறுபடியும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேது, கண்ணு சும்மா இருக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை கட்டி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போப்பாங்கிறானா. மறுபடியும் பிடிச்சி கிஸ் அடிச்சிடுறான் ஜேகே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் உட்காந்துக்கிறானா. நம்ம ஜேகேல அவனோட டங்க் இருக்கு இல்லையா, அதை அப்படி வெளியே ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக சாப்பிட்றதுக்கான டைமும் வருதா, அதுக்காக வியும் ஜேகேவும் போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்களா. வீயில் நீங்கள் என் கூட வரீங்களா. ஆமாம் ஏன் நான் தனியாக போகணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை உங்கள் கம்பெனி, உங்களோட ரூல்ஸ், உங்களோட கை, உங்களோட கால், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றானா. ஜேகே சட்டனாக திரும்பி என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஐயோ என்ன வேணால் பண்ணலான்னா என்ன வேணால் பண்ணலாம் கிடையாது, உங்கள் கம்பெனியில் என்ன வேணால் பண்ணலாம், என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போ கூட நான் என்ன வேணால் பண்ணலாமா தானே கேட்டேன், ஒன்று எதுவும் பண்ணலாமா நான் கேட்க வரலையே. வீல கடவுளே என்னை எப்படியாவது இந்த மனுஷன்ட்டேருந்து காப்பாற்று அப்படின்றானா. ஐயோ எப்படி அந்த கடவுளை காப்பாற்றுவார், அந்த கடவுளை நீயும் நானும் தான் ஒன்றா இருக்கணும்னு வச்சுருக்காரு, அப்புறம் எப்படி அவர் காப்பாற்ற வருவார், அவர் மட்டும் வந்தார் அவரை நான் ஏதாவது பண்ணி விட்டுருவேன் அப்படின்றானா. என்ன பண்ண போகிறீங்க, நான் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறானா. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கடவுளே நீங்கள் தானே எங்களை சேர்த்து வச்சிங்க, ஏன் இப்படி பிரிக்கிறீங்க, உங்களுக்கு எது நியாயமாக இருக்கா, நீங்கள் என்கிட்டேருந்து எதை வேணால் எடுத்துக்கோங்க, என் ஸ்வீட் ஹார்ட்டை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கேட்பேன் அப்படின்றானா. அதுக்கு நம்ம வீட்டில் இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் போயிட்டுருக்காங்களா. அப்போ அந்த மேனேஜரும் அந்த வீயோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. ஜேகேக்கு இது பிடிக்கல, ஏன்னா அந்த வி ஃப்ரெண்டு வந்து வி கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பானா. அதனால் ஜேகே வந்து வியை பார்த்து மறைச்சிட்ருக்கான். அப்போ தான் ஃப்ரெண்டு சொல்கிறான். வி நான் வந்துட்டு ஒன்று சொல்லணுண்டா அப்படின்றான். என்ன, எனக்கு மேனேஜரை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் அவரை லவ் பண்ணுறேன், எனக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரில, அந்த பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றானா. நீ அவர்கிட்ட சொன்னியா என்ன அப்படின்னு கேட்குறான். மேனேஜரில் அவர் ஜேகேக்கு இந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது மேனேஜரு என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா.
ஜேகே தான். அது உனக்கு காதில் விழலையா என்ன? அவனுங்க சத்தமாக தானே பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு மிரட்டுறானா. இல்லை இல்லை அவனுங்க ஏதோ சொன்னானுங்க, அது என் காதில் சரியா விழலை அப்படின்றானா. உன் காதை தோ அந்த இருக்கான் இல்லையா அவன் கிட்ட வச்சுக்க, என் கிட்ட வந்து வச்சுட்டு இருந்தா உனக்கு எப்படி கேட்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறானா. ஸோ அந்த மேனேஜரும் அவன் அப்படியே அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிடுறான். எப்படியோ 2 தொலையும் போயிட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானா. ஆனால் அவன் ஃப்ரெண்டு இல்லை, வீய விடவே மாட்டான். வீட்டை தான் கேட்டுகிட்டே இருக்கான். எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுடா, இதுக்கு பண்ணா அதுக்கு பண்ணான் இருக்கானா. இது ஜேகே கடுப்பாகுது. இப்போது ஜேகே இருக்கான் இல்லையா, எழுந்து கொஞ்சம் 3 பேரும் அமைதியாக இருக்கீங்களா. இன்னொரு டைமு நீ அவன் கூட அப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்தேன், உன் கையை வெட்டிடுவான் அப்படின்றானா. என்ன சொல்கிறீங்க? அவன் கை இருக்கனால தானே வந்து வந்து பிடிச்சிட்ருக்கான், அதனால தான் சொன்னேன். ஜேகேல மேனேஜரை பார்த்து, இங்கே பாருடா, அவனுக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா என் வீயை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கடுப்பாகுமா ஆகாதா அப்படின்றானா. இந்த மேனேஜரா அவனை பார்த்துட்டு இருக்காரு. 2 பேரும் அப்படியே லுக் விட்டுட்டு இருக்கானுங்களா. ஐயோ கொடுமை, இதை தான் நான் பார்க்க வந்தேன்னா. நான் தனியாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் பண்ணுற ரொமான்ஸை என்னால் பார்க்க முடியல. வா போகலாம் அப்படின்றானா. இல்லை இந்த கப்பல் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பார்ப்போமே அப்படின்றானா. இந்த கொடுமை இந்த கிரிஞ்சை உனக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை அது கொடுமை கிரிஞ்செலாம் இல்லை, நல்லா இருக்குல்ல அப்படின்றானா. நீங்கள் தான் என்னை பார்க்க மாட்டீங்க. என்னது, நான் உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரானா. இல்லை நான் எதுவும் சொல்ல வரல அப்படின்றான். சரி வா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஐயோ கம்முன்றுங்க அப்படின்றானா. இதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்கானுங்க. போதும்டா பார்த்தது, ஒழுங்கா லவ் பிடிச்சிருந்தா லவ்வை சொல்லுங்க, இல்லைன்னா ஏஞ்சி கிளம்புங்க அப்படின்னு ஜேகே கத்துறானா. அவனுங்கள்ல ஐயோ பாசன் இவ்வளோ ரூடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. டேய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை இதுக்கு மேலே நாங்கள் உங்கள் கப்பலுக்கு நடுவில் இருந்தால் எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நாங்கள் இப்போ கப்பல் ஆகிட்டோம் இல்லையா, நாங்கள் தனியாக போகிறோம், நீங்கள் தனியாக இருங்க அப்படின்றானா. ஏக்கா ஐயோ உனக்கு இருக்குங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜேகேல நம்ம கப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்றானா. அவனுங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல பார்த்தியா அப்படின்றான். சரி விடுங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணில் அந்த புருவம் இருக்கு இல்லையா, அது 2 இப்படி ஆட்டி காமிக்கிறானா. வீல ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் நான் கேட்கல, நார்மலாக கேட்டேன் அப்படின்றானா. சண்டே லீவ்ல எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உங்களுக்கு லீவ்லாம் இருக்குமா அப்படின்றானா. ஏன் நானும் மனுஷன் தானே, எனக்கு லீவ் இருக்காதா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை நீங்கள் சிஓவாக இருந்தா என்ன, நான் எப்போ வேணால் லீவ் எடுத்துக்கேன், ஏன் கம்பெனி அப்படின்றானா. அது இன்னும் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான். தென் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. சண்டேவும் வருது. வியோட ஃப்ரெண்டு இல்லை, அவன் வி கூட பேசிகிட்டு இருப்பான். சண்டே நாங்கள் இங்கே போகிறோம்டா அப்படின்னு. வியுமே ஜேகே கிட்ட தனியாக மாட்டினோம் அவ்வளோதான், அவன் நம்ம ஒரு வழி பண்ணிடுவான், நம்ம ஃப்ரெண்டு கூட போனால் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான். டே நீ என் கூட வரியாடா, நாங்களும் அவுட்டிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி வி கூப்பிட்ருப்பானா. அவனுமே ஓகேன்னு இருப்பான். இதை பற்றி மேனேஜர்ட்டையுமே சொல்லியிருப்பான். பட் வி இதை பற்றி ஜே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ 3 பேர் சேர்ந்து ஜேஜோ ஐலாண்ட் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வி இருக்கான் இல்லையா, ஜேகே கிட்ட சொல்கிறான், ஜேஜோ ஐலாண்ட் போகலாமா அப்படின்னு. ஜேகேமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். என்னோட ஷிப் இருக்குது, நம்ம அது வழியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பானா. சரின்னு சொல்லிட்டு வியே சொல்லியிருப்பான். நான் நாளைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். அவன் ஜேகே ஆர்வமாக இருக்கான், லவ் இது சொல்ல போகிறானா அப்படின்ட்டு. பார்த்தா நாளைக்கு வந்து நிற்கிறானுங்க 4 பேரும். ஜேகேக்கு கடுப்பாக இருக்குது வி பண்ணுறதெல்லாம் பார்க்க. இதை தான் சொல்லணுன்ட்டு இருந்தியாடா அப்படின்னு இருக்கா. அந்த இப்போ அப்படியே 4 பேர் போகிறாங்களா. அங்கே போனால் அந்த ஃப்ரெண்டு வியை விடவே மாட்றான். இதனால ஜேகே கடுப்பாகுது. ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான், ஆனால் இவனுங்க ரொம்ப பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பிரித்து விட்றானா. அவனுங்க திருப்பி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒன்று சேர்ந்துக்கிறானுங்க. ஜேகே மேனேஜரை தான் பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். டேய் நீலாம் ஒரு லவ்வராடா, போய் உன் லவ்வர் கூட சுற்றுடா, அதை விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டாலேடா. இன்னொரு டைம் இப்படி அவனை விட்டு தனியாக வந்து நினச்சிக்குவேன், இந்த கடல்லையே அவனை சமாதி பண்ணிடுவான் அப்படின்றானா. இல்லை பஸ் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் கூட போய் சுற்ற ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஜேகேக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறா. ஸோ வி கூட செம்மையாக ஃபன் பண்ணுறான். வி கூட இருக்க ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் தான் ஜேகேல வீட்டை சொல்கிறான். நீ இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண தெரியுமா, நான் அப்போ உன்னை பார்த்ததுமே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என் அப்பாட்ட சொல்லி நான் சிஇஓவே ஆனதே. எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆனால் உனக்காக தான் நான் அதை ஆனதே. உன் கூட இங்கே இருந்தால் என்னால் இந்த ஒர்க்கும் பார்க்க முடியும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கப்புறம் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். வீல
அவன் அப்படியே முழிச்சிட்ருக்கான். "நீ எனக்கும் உனக்கும் அன்னைக்கு நடந்தத வச்சு நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு உண்மையாலுமே உன்ன புடிச்சிருந்துச்சு. நான் அந்த இடத்துல உன்ன தவிர வேற யாரையும் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்" அப்படின்றானா. "இல்ல எனக்கு புரியுது. அப்புறம் ஏன் அமைதியா இருக்க?" அப்படின்றான். அவன்ல அழுதுட்ருக்கா அவி. "மறுபடியும் எதுக்குடா அழுவுற?" அப்படின்னு கேட்குறானா. எனக்கு தெரில அழுக வருது" அப்படின்றானா. ஜேகே அப்படியே ஹக் பண்ணிட்டு "ஐ லவ் யூ" அப்படின்றான். வியுமே சிரிச்சுட்டு "லவ் யூ டூ" அப்படின்றானா. ஆர்மீஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை டியர் ஸ்வீட் ஹார்ட் நம்ம டேக் மூவியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.